தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று முதலே தென் மாவட்டங்களில் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும், வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. நாளை மறுதினம் 14ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி மற்றும் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்றும், வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடையும் சூழலில் திங்கள் மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், பனிப்பொழிவு திங்கட்கிழமை வரை கூடுதலாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி 15ஆம் தேதி உருவாகும் போது சூறாவளி காற்று 33 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தென் கடலோர பகுதிகளில் வீசும் என்றும், மீனவர்கள் அந்த நாட்களில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் மிகப்பெரிய அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தீவிரமாக உருவாகி கனமழை பொழிவு வட மாவட்டங்களில் இல்லாத சூழ்நிலையில் இந்த தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைந்தால் அது மண்டலமாக தீவிரமடைந்து தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சர்மிளா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன்.